நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். தகப்பனே சோஸ்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். இன்றைய நாளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உண்டான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலை வேளையிலே ஒரு இல்லத்திலே அப்பா எங்களை கூடி உண்மை துதிக்கவும் உண்மை பாடவும் அப்பா முடிவர் செய்த குருவைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அழைக்கப்பட்டவரோ சிலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ அழைக்கப்பட்டவரோ அநேகம் பேர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. சிலராக இருக்கிற அந்த கூட்டத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காற்று வழிநடத்தி வருகிறவர் அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களிடத்தில் ஒன்று கொண்டிக்கிறோம் தகப்பனே. காலை வேலையிலே அப்பா உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அப்பா அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அப்பா குடும்பத்தை முழுவதுமாய் என்னுடைய ரத்தத்துக்களாக கொண்டிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் என்னுடைய குடும்பத்தை அப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா, எல்லையடைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. வந்திருக்கிறவர்களுடைய தேவைகள் அப்பா அனைத்தையும் நீரே பாப்பட்டு செய்யப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேசியுள்ள ஜனங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அழகாக்கும், ஆட்கொண்டு எங்களை அழகாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாரும் ஐயா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாரும் ஐயா. சரீரங்களின் தீய செயல்களையே
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும், இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தும் ஐயா, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தும் ஐயா, பரிபூரணமும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்தும் ஐயா, பரிபூரணமும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்தும் ஐயா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, இயேசுவே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை அப்பா, உடைய பிள்ளைகளை அப்பா நடத்துங்க அப்பா, இனி நிற்பாய் அப்பா, உடைய பிரசனத்தினால் நிரப்பி அப்பா எங்களை காத்து நடத்துங்கள் தகப்பனே, எங்களுக்காக அப்பா இயேசுவே இறை செய்தியை கொடுக்க வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா தகப்பனே, உங்கள் வாயிலாக அப்பா எங்களுக்கு என்ன செய்திகள் அப்பா எங்களோடு பேச சுத்தமாக இருக்கிறீரோ அப்பா, எங்களோடு பேசுங்கப்பா அப்பா, உங்களை அறியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது தகப்பனே, எங்களை கற்றுக் கொடுங்க தகப்பனே, ஆவியான தெய்வமே, எங்களை நடத்திய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, கருவிலே உருவான நாள் முதலாய்
என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்தே தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்தே தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்தே போவேனோ. உம்மை மறப்பேனோ, மறந்தே போவேனோ. அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல பார்த்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே. என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கர்த்தரின் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தரின் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உன்னின் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான்கள் விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன்றம் விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, இல்லை கை தட்டி பாருங்க. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது
போற்றுங்கள். எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள். பாட்டு பாடுறது எப்படி இருக்கணும்? எக்காலம் முழங்குங்கள். வாய் சத்தமா பாடு. அடுத்தது, வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். உங்க வீட்டில் வீணைலாம் இல்லையா? கேசியோ, வீணை, தம்புரா, ஜால்ராவது வாங்கி வச்சுக்கிறீங்க. ஜால்ரா இருக்கு இல்லையா? பதில் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? அதாவது வீட்டில் கீபோர்டெல்லாம் இருக்கு. கீபோர்டு நான் எல்லா பேருக்கு எடுத்து போயிருக்கேன். அடுத்தது, மத்தாளம் கொட்டி மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை பேங்க் போற்றுங்கள். வச்சு தபேலா இதெல்லாம் அடிச்சு டான்ஸ் ஆடி அவரை துதிக்கணும். யாழினை மீட்டி ஆ குளிரினை ஊதி அவரை போற்றுங்கள். ஆ சிலப்பிடும் சத்தங்களுடன் அவரை போற்றுங்கள். ம். களீர் என்னும் காலத்துடன் என்னதான்? அவரை போற்றும். களீர் சும்மா கையை தட்டுறது தொடை தட்டுறதுலாம் கிடையாது. சத்தம் எப்படி இருக்கணும்? களீர் களீர் களி. ஏன் களி இருக்குன்னா சயின்ஸ் டீச்சர் விளக்கம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம். ஆ அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திருங்கள். ஓசையுள்ள கை தாளத்தோடு அவரை புகழ் கைத்தாள ஒலி முழங்க அவரை புகழ் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். இங்க பாட வர்றவங்க எல்லாரும் கை தட்டி சத்தமா பாட வைக்கணும். அதான் முக்கியம். நீங்க பாடுறதை விட கூட இருக்கவங்க பாட வைக்கிறது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. சங்கப்பன் ஆமே ஆமே நீங்க ஆமே இயேசு நீங்க இருக்கையிலே ஆமே நீங்க தானே ஆமே ஆமே தகப்பனும் இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே. ஆமென். ரட்சிப்பின் தேவனும் நீங்கதானே. ஆமென். இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே. ஆமென். ஆமென். நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை.
ஆமென். எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. ஆமென். எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே. எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உன்னையே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகி, 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 உம்மை துதிப்பேன். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கிய எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கிய எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்துட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். எலோகி, எலோகே, எலோகே, உம்மை துதிப்பேன். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உன்னையே என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். கடைசியாய் நான் என்னை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உன்னையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உன்னையே என்னை கைவிடல. மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
Praise the Lord. 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 Hallelujah. 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 இப்போ அந்த பைபிள் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்ம தான் அதை வந்து அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. பைபிளை வந்து படித்து அதன்படி நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணல, முயற்சி செய்கிறதில்ல. இந்த பைபிளே தொட்டு பார்க்கறதில்ல. அப்படின்னா நீ ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து 2007 தான் பிரதனுடைய சிஷியப்புல ஒருத்தர், என்னுடைய மாணவர், அவர் அருள்ராஜ். அவர் வந்து இந்த ஊருக்கு வந்து இதை ஆரம்பித்ததுனால தொடர்ந்து இப்போ பிரதரத்தை அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அவர் மூலியமாக இதை நம்ம இந்த எடுப்புதல்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கோம். அவர் ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தார். நான் அப்போ வந்து வீட்டை விட்டு ஓய்வு 2007 நான் ஏன் வந்தேன்னாக்கா 2007 ஓய்வு பெற்றுட்டேன். அப்போ 2006 ஓய்வு பெற்றுட்டேன், வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுட்டேன். அதுக்கு முன்னாடி வரும்போது எங்கள் வீட்டினுடைய இது மாதிரி நடு ஹாலில் வச்சு தான் என் மிஸ்ஸஸ்ஸு இன்னும் ஒரு 15 பேர் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு கூட்டம் கொண்டதுனால தான் மேலே கெட்டு போட்டேன். ஒரு 60-70 பேர் வந்தாங்க. மறுபடியும் என்னன்னா ஏதோ ஒரு தீய சக்தி அப்படி வந்ததுனால இப்போ வந்து ஒரு 25, 40, 50 அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பிரதர் சந்தன்ராஜ் வந்தார். நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன், மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில். அப்போ வந்து எங்கே பிரதர் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இது மாதிரி சொன்னேன். நான் கொண்டு வந்து விட்றேன், நான் இப்படியே தான் போகிறேன். அது என்ன ஊருக்கு போகிற வழியில் வருது, கருப்பு கலர். கருப்பு கலர்லாம் நான் டீச்சராக இருக்கிறேன், நீங்கள் தான் பிரியுது அந்த ரோடு, இன்னைக்கு கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். இதில் வேணாம், நீங்கள் வந்து இதில் விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நான் அப்படியே பிரதரை போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து சத்து நாள் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்தவர், எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் சாமியாருங்களெல்லாம் டச் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. சாமியாரெல்லாம் டச் பண்ணுறோம். இப்போ வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா உங்கள் சாமியாரை கூட பார்க்குறதுக்காக போயிருந்தோம், அவர் அதுக்கு இடம் கொடுக்கல. அதே மாதிரி அந்த திருவாரூர் சாமியாரை போய் பார்த்து ஆனோம், அவர் தான் அந்த இடம் கொடுக்கல. நம்ம வந்து அப்படி இருக்கும்போது இறை வார்த்தையை போதிக்காமல் இருக்க முடியாதுல்ல. தானே என்ன சொல்லியிருக்கிறாரு, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் அப்படி போதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட நம்ம வந்து இந்த வார்த்தைகளே படிக்கிறது இல்லை. எப்பவுமே நான் வந்து இந்த 2007 வருடத்துக்கு முன்னாடி 98 என்னை வந்து சாலக்குடிக்கு யார் இந்த அருளாஜ் தான் அனுப்புனாங்களோ, நீங்கள் சாலக்குடிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புனார். அப்போ தான் அங்கே போனோம்னா அந்த பாட்டு பாடினானோ என்னென்னா, அந்த ஒருத்தர் நல்லா பாடுவார், மியூசிக் போட்டுட்டு நல்லா பாடுவார். அவர் இப்போ இல்லை, மறுபடியும் போனால் போயிருந்தார். இந்த சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் அப்படின்னு அந்த பாட்டை எங்கே அந்த பாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இப்போலாம் 2007 அப்புறம் தான் அது வந்து 34வது சங்கீதத்தில் 10வது வசனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இதில் நிறையா நம்ம பைபிளில் ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது நம்மளை நடத்துறதுக்கு. இப்போ சமீபத்தில் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம். அது நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படி பிரட்டிகிட்டு இருந்தேன். அப்போ மீக்காவை 6-7 நட படிச்சிருக்கிறேன். 6-7 நட படிச்சிருக்கேன் மீக்கா இறைவாக்கினுடைய வசனத்தை. ஆனாலும் எனக்கு இந்த வார்த்தைகள் அப்போ தெரியல. இப்போ என்னன்னா அன்னைக்கு படிச்சிருக்கும் போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கும் போது மீக்கா 6 படிங்க. மீக்கா இறைவாக்கினர் தன் தந்தையை அவமதிக்கிறார், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள், மருமகன் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள், ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்திருப்பார். இந்த பாஸ்டர்லாம் நான் போய் சிலது கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஏதோ தன்னுடைய சொந்த இதுல இருந்து சொல்றாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இது மாதிரி மாமியாருக்கு எதிராக மருமகளுக்கு எதிராக மாமியாரும், அப்பாவுக்கு எதிராக தந்தையும், தந்தைக்கு எதிராக அப்பாவும் இருப்பாங்க அப்படின்னு ஏதோ அவங்களுடைய இது அன்றாட போக்கில் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் அதை பார்க்கும்போது தான் இது வந்து பைபிளில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு படிங்க அந்த வார்த்தையை. ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கிறாள், ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். நானே ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன், என்னை
என்னை மீட்டும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய் தருவார். இது நம்ம ஒவ்வொரு வீட்லயும் இருக்கா? கண்டிப்பா. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கா? சரி, ஓகே. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த இறைவாக்கினர் என்ன சொல்றாரு, மீகா இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? 7வது வசனம் படிங்க. நானும் ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய்ப்பார். நீங்க அந்த மாதிரி சிரமங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னா, அவரை நோக்கி மன்றாடணும். அவர் நோக்கி மன்றாடணும். அவர் நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு, அவரு நமக்கு வழிமுறைகளை காப்பாரு. இப்படி போப்பா, இதுல இருந்து இந்த பக்கம் ஒதுங்கி போ, இதுல இருந்து அந்த பக்கம் போ அப்படின்னு நமக்கு வழிமுறைகளை காமிப்பாரு. நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு சத்தம் போட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்பனும் அவனும் அடிச்சுட்டு நிற்கணும். மாமியாவும் மருமகளும் மருமகள் ஏதோ சிரிக்குது என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண, இறைவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். அதை அடுத்தது அபகுக் இறைவாக்கினர் அபகுக் இறைவாக்கினர் 17 படிங்க. 17 அபகுக் இறைவாக்கினர் அதிகாரம் 3. சாரி, அபகுக் இறைவாக்கினர் அதிகாரம் 3, 17, 18 படிங்க. அத்திமரம் துளிர்த்து அருவாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒளிவு மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், இடையில் ஆடுகள் யாவும் அழித்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரின் களி கூறுவேன். 18 என்ன சொல்றாரு? ஆடு மாடு கோழி குஞ்சு வயல் இதெல்லாம் விளையாம இருந்தாலும் இப்ப நீங்க வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா? ஏன் என்ன முடிச்சிருக்கணுமே? இப்ப அந்த கவலை உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ண, ஆண்டவரை நோக்கி களி கூர்ந்து மகிழணும். இதை ஒரு 78வது பாடல் இருந்தது. 78வது பாடல் இந்த ஜெபத்தோட்ட இதுல 78வது பாடல். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி கொடாமல் போனாலும், துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள் கைகோருவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள் கைகோருவேன். ஒலிவ மரம் மலர்ந்து போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் கைகோருவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் கைகோருவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி
கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் உன்னை விட்டு பிரிந்தாலும் என்னை தூத்தி தெரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூத்தி தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி வளராமல் போனாலும் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதனால என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து கர்த்தருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபிச்சோம். அவர் என்ன சொல்றாரு? மீகா இறைவாக்குனா நானும் யாரை பார்த்திருப்பேன்? நானும் கர்த்தரை நோக்கி இருப்பேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அபகூக்கு இறைவாக்கினார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாயிரு, எப்போதும் மகிழ்ச்சியாயிரு அப்படிங்கிறாரு. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் மகிழ்ச்சியாயிருங்க. அதனாலதான் அந்த பைபிள் நம்மளுடைய வாழ்க்கை அத்தனை அவயவங்களை பிரித்து காமிக்கிறதுக்காக தான் அந்த பைபிள் இருக்குது. நிறைய அதுல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை உணர்ந்து நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா எந்த தீமையும் நடைபெறாது, நன்மையான காரியங்கள் தான் நடக்கும். அப்படியே வந்தாலும் அதை வச்சு உங்களை மேலே ஏற்றிடுவார் கடவுள், அதை வச்சு நன்மை செய்வார். அதனால இப்ப என்ன சொல்ல வரணும்னா, மகிழ்ச்சியா இருப்பதற்கும் இந்த இறைவார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் இம்மாதிரி பாடல்கள் பாடுவதற்கும் எங்க போகிறோம்? ஜெபத்தோட்டம் காளையார் கோயிலுக்கு போகிறோம். மே 5, 6 தேதிகள், மே 5, 6, 7 கரெக்ட், 5, 6, 7 தேதிகள் போகிறோம். 4ஆம் தேதி நைட்டு நம்ம திருத்துறைப்பூண்டியில் 12 மணிக்கு ட்ரெயின். அது வந்து 3 மணிக்கு இதுக்கு போயிடுது. எங்க சிவகங்கை கரெக்ட், சிவந்தார் வேணும் சிவகங்கை. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்தாண்ட டவுன் பஸ்ஸாரில் போய் சேர்ந்துடலாம். அதனால நீங்க எல்லாரும் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. நன்மையே நடக்கும். ஆமென். நன்மையே நடக்கும். எல்லாரும் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. அங்க வந்து நீங்க அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்க வேண்டியது. ஒரு இது வச்சிருக்கிறாங்க. ஒரு காலை இதுக்கு போனோம்னா, வேளாங்கண்ணி போனோம்னா ஒரு நாளைக்கு 520 ரூபா கட்டணும். 600 தான். அங்கே இல்லை 550 ரூபா கட்டணும். இந்த இடம் இதில் செய்ய போனோம் 2 நாள். எப்போ அக்டோபர் 4, 5 அந்த இதில் வந்து வேளாங்கண்ணியில் செய்யணும். பூண்டி கரெக்ட், பூண்டி சாரி பார்த்து சொல்லி பூண்டியில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பர் டே வந்து 650 ரூபா கொடுக்கணும். நமக்கு எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது. நீங்கள் முடிஞ்சவங்க என்னன்னு கேட்டுட்டு கொடுக்கலாம். அதுக்காக என்கிட்ட காசு இல்லை, அவ்வளவு செலவு பண்ண முடியலை அப்படின்னு யாரும் இருக்க வர வேண்டியதில்லை. இப்போ வந்து கிரேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஹெல்ப் பண்ணுவாங்க. புனிதா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மெரிட்டா ஹெல்ப் பண்ணும். என் பையன் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கான். ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இல்லாட்டியும் பிரதரு நான்லாம் அப்படி கொஞ்சம் பல இது பண்ணுவோம். நீங்கள் இல்லைங்கிறதுக்காக எதுவும் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக வராமல் இருக்காங்க. இப்போ நீ கூட செய்யலாமாம்மா? ஆமாம், ஒன்றை மறந்துட்டானே. இப்போ ஹஸ்பண்ட் பெரிய இடத்துல இருக்கிறாப்புல, செய்யலாம்ல? சரி, ஓகே. அதுக்காக நீங்கள் வராமல் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் செய்ய கூட்டு சொல்லிட்டீங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் முடிஞ்சவங்களுக்கு, முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுவோம். முடியலைன்னு யாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்களும் வரணும். வர்றீங்களா? சரி. அப்படின்னா நீங்கள் வர்றீங்க. ஏன்? சரி, ஓகே. சரி, யாராச்சும் வர சொல்லுங்க.
இப்போ எஸ்தர் வந்து அத்தாச்சா விட்டுறாங்க. சரி 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 முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். 5, 6, 7 தேதிகள்ல நீங்க கலந்து கொள்வதற்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க. 4ஆம் தேதி நைட்டு ட்ரெயின். நான் கூட அந்த இது ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு 3 மணி நேரம் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு ரிசர்வேஷன் வந்து 140 ரூபா. அப்படி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இல்லை அன்னைக்கு வந்து அன்பு செலவில் போகணும்னா 70 ரூபா. எந்த அன்பு செலவில் போகிறதுனா 70 ரூபா. அதுக்கு நீங்கள்லாம் முயற்சி பண்ணுங்க, வந்து சேருங்க. பைபிளை தினந்தோறும் படிங்க. அடுத்தது இந்த பாடல்களை பாடி இறைவனை கூறுங்க. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. பாடலை பாடி பாடலை 113. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அலைவாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அலைவாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடங்காது, எந்த தீங்கும் தீண்டாது. இனிமட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இனிமட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனின் ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனின் ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே சுகம் தருகிறவரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறவரே சர்வ வல்லமையுள்ள தகப்பனே நமஸ்கரிக்கிறோம் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பயப்படாதேன்னு சொல்லியப்பா பைபிள்ல 365 நாளும் தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நடத்துறீங்களேப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா அற்புதமானவரே அதிசயமானவரே அப்பா அதிசயம் செய்கிறவரே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே அப்பா சூஸ்திரப்பா உடலுக்கு பார்வை தந்தவரே கொடுத்தவரே அப்பா நன்றி செலுத்தியம் தகப்பனே அப்பா உடனே நடக்க பண்ணிருக்கிறேரே அப்பா நன்றி செலுத்தியம் தகப்பனே சூஸ்திரம் அப்பா அப்பா உடைய நன்மைகளை நினைத்தப்பா நன்றி செலுத்தியம் தகப்பனே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் மாற்றாமல் இருப்பதும் அப்பா உடைய சுத்த கிருபை அப்பா தாயின் கருவில் உருவாகும் முன்பே அப்பா இந்நாள் வரை எங்களை பார்த்து நடத்துகிற நல்ல தகப்பனே அப்பா நன்றி செலுத்தியம் தகப்பனே அப்பா எவ்வளவோ சோதனைகள் பாடுகள் அப்பா வேலைகளுக்கு மத்தியில் அப்பா எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே அப்பா உடைய அப்பா நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற கிருபை நினைத்தப்பா நன்றி செலுத்தியும் தகப்பனே அப்பா இயேசுவே அப்பா உடைய ரத்தத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறீரே நன்றி செலுத்தியும் தகப்பனே நன்றி இயேசுவே நன்றி அப்பா அப்பா நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அளவில்லாத அன்பிற்காக அப்பா நன்றி செலுத்தியும் தகப்பனே அப்பா எங்களுக்காக அப்பா கடைசி சொல்ல ரத்த வரைக்கும் சிந்திருக்கிறீங்களே அப்பா இயேசுவே அப்பா இந்த தவசு காலத்துல அப்பா உங்களுடைய பாடுகளை நினைத்தப்பா இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அனைத்தும் எங்களுக்காக அப்பா நீ பட்ட பாடுகள் வேதனைகள் அப்பா எண்ணி முடியாத தகப்பனே அப்பா ரத்தவரையும் சிந்தி அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீரே அப்பா இயேசுவே நன்றி இயேசுவே அப்பா எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்து இந்நாள் வரைக்கும் அப்பா எங்களோடு ஜீவிக்கிற நல்ல தகப்பனே அப்பா சோஸ்திரம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா ஆவியாக இருக்கிறவரே அப்பா எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவரே அப்பா சோஸ்திரம் அப்பா வானம் போல அப்பா வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்து அப்பா எங்களை நிரப்புகிற நல்ல தகப்பனே அப்பா இறங்கி வாங்க தகப்பனே சோஸ்திரம் அப்பா எங்க 2-3 பேர் அப்பா என் பேரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே அப்பா சோஸ்திரம் அப்பா உடைய அன்பு பெரியது உடைய இரக்கம் பெரியது அப்பா உடைய தயவு பெரியதப்பா சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே நாளை சிநேகத்தால் அணைத்துக் கொண்டீரே உடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்துக் கொண்டீரே தகப்பனே சோஸ்திரம் தகப்பனே சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே அப்பா இயேசுவே சோஸ்திரம் அப்பா இயேசு மூலம் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya
தருகின்றோம் உன்னில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஹalleluya 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறேன் தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிறேன் உயர்த்தி மகிழ்ந்தீரேன் ஒரு கோடி சோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரேன் ஒரு கோடி சோத்திரமே உமக்கு மகிமை தருகின்றோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம் வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அது பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம் உன்னில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். வலியோரை அகற்றினீர். தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர். தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். உமக்கு மகிமை தருகின்றோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்மலையில் விழிப்பில் வைத்து உம் கரத்தால் மூடுகிறீர். கண்மலையில் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன். என் இதய வேதனை என்ன சொல்லி பாடுவேன். என் இதய வேதனை உமக்கு மகிமை தருகின்றோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம் உமக்கு மகிமை தருகின்றோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். 25 வருஷம் 4 மாதமாக தன்மணி போல காத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இதுவரையிலும் தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். சாட்சி 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 பகுதியில் இப்போ எனக்கு ஆங்கிலம் இப்போ எனக்கு வெளிப்படுத்துறது தான். நான் வீடு கட்டலை, எங்கள் அத்தா ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, கட்டலை. நான் இப்போ கட்ட மாட்டேன், பிள்ளைங்க சேர்த்து தான் கட்டணும். நான் இப்போ கட்டலை, என்னால் முடியாது. சரி, எனக்கு என்னோட வருமான சூழ்நிலை எனக்கு புரியுது, வீடெலாம் கட்ட முடியாது. இப்போ இந்த பாட்டு எனக்கு சாதாரணமாக பாடிப்பேன் எப்போதும். அத்திமரம் திருவிழாமல் போனாலும் ஏதோ ஒரு பாட்டு கேட்பேன். நீங்கள் அந்த விளக்கத்தோடு எனக்கு சொன்னீங்கல்ல, எது கொடுக்காம முழுவதும் எதுவுமே கொடுக்காம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் களி கூறுவேன். அதனால நான் வீடு இல்லைன்னா எப்போதுக்கும் நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருப்பேன். இது வந்து எனக்கு புரியல, இப்போ சொல்லவும் எடுத்து சொல்லவும் எனக்கு புரிஞ்சது. இந்த அதுக்கு நன்றி. பிரைஸ் கடவுள். சோர்ந்து போன நேரமெல்லாம் ஊக்கினீரே
சுகம் தந்தே இதுவரை தாங்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்தே இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து மன்னார்குடி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ண புதுசில் வந்து இவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரிஜெக்ஷன். எப்பயுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சீனியாரிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆனால் நர்சிங் ஃபீல்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். போகும்போது இவங்களெல்லாம் ஓட்டி கொடுக்குறாங்க. இவங்க எதுக்கு பேபியை பற்றி தெரியாதவங்க இவங்க எதுக்கு ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அடல்ட் சைடு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சைடு ஒர்க் பண்ணதே இல்லை. ஒரு சர்ஜரியோ இல்லை நார்மல் டெலிவரியோ ஆனிச்சுன்னா இப்போ எனக்கு மன்னார்குடியில் கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அந்த இதெல்லாம் போட்டு டியூப்லாம் போட்டு செக் பண்ணி எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கா, எல்லா கோலும் இருக்கா, குழந்தைக்கு வாய் நல்லா இருக்குதா, அது செக் பண்ணுதா, அதெல்லாம் பார்க்குறதுக்கா, இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாளே அந்த எந்த அக்கா வந்து அப்படி சொன்னாங்களோ அந்த அக்காவே டாக்டர்ஸ் முன்னாடி நல்லா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேட்ரிக் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப வந்து சந்தோஷம் இருந்துச்சு. போனோடனே ஏதோ இந்த டிபார்ட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் போல அப்படி தான் நினச்சேன். ஆனால் புரியாத வழியில் அவர் நடத்தினாலும் நன்மையை தான் செய்கிறாரு அப்படின்றத அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். நாங்கள் பிஎஸ்சி இந்த மாதிரி கிராமப்புறம் அதில் எல்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் பேபி முன்னாடி என்ன குழந்தையோ அதை தான் எழுதுவோம். நான் தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், இது ரொம்ப பெரிய தப்பு, இது மன்னிக்கவே முடியாத தப்பு. யாராக இருந்தாலும் சும்மாவே விட மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆம்பளத்தில் 2வது பிள்ளையாக பிறந்திருக்கு. அந்த நேரம் நான் என்ன எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணுவேன். ஒரு வாரம் அதில் போட்டுட்டு திரும்பி நார்மல் வார்டில் போட்டுட்டு திரும்பி ரிட்டன் என்னை போடவுமே அந்த நேரம் ரொம்ப பதட்டம். 3 அட் அ டைம் 3 டெலிவரி, 3 பேரும் ஒரே நேரத்தில் பெயினில் இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேபியை நான் ரிசீவ் பண்ணி கடகடன்னு எழுதி முடிச்சு அவங்களுக்கு ஐபி எல்லாமே வாங்கி வைக்கணும். 3 நாள் நோட்டு நான் முடிக்கணும். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அந்த இதில் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டு முன்னாடி என்ன குழந்தைமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொம்பளை பிள்ளைன்னு எழுதி கொடுத்தேன். அது வந்து 2-3 நாள் கழிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஸ்டேஜில் அந்த டெலிவரி பரிமளான்னு சொல்லிட்டு மன்னார்குடியில் குழந்தை டாக்டர் பிரசவ டாக்டர் அவங்களுக்கு தெரியும். அந்த டாக்டர் வந்து ரொம்ப மோசம். ரெகுலர் அக்காவே ஒருத்தவங்களை திட்டி அவங்க வேலையை விட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க வந்து ஷவுட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவங்க வரைக்கும் போய் என்னை கூப்பிட சொல்லி நான் ஐசியூ வார்டில் டியூட்டி நார்மல் ஐசியூ வார்டில் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி நான் மட்டும்தான் ஸ்டாஃப். அங்கே எனக்கு போய் டியூஸ் கொடுக்க கூட நிற்க முடியல. அந்த அக்கா என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷவுட் பண்ணி வர சொன்னாங்க. அந்த மாதிரி பரிமளா மேம் கூப்பிட்றாங்க, ஹாஸ்பிட்டல் சூப்பரண்ட் கூப்பிட்றாங்க, மார்டன் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. 4 பக்கமும் கூப்பிட்டாங்க. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்பா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் மீதி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். எல்லா பேபி அந்த இது மட்டும் எப்படி மிஸ் ஆனிச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போயிட்டேன். அந்த அன்னைக்கு நாள் என் பேர் வந்து எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாதவங்களே யாரும் இல்லை, யாருக்கு புதுசு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு இடத்துலையும் போய் நிற்கும் போது நான் புதுசு தானடா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டென்ஷன் ஆகுது. நான் நினச்சேன் அவங்க என்னை திட்டி எனக்கு வந்து மெமோ கொடுத்துருவாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே இது பண்ணிட்டு பரிமளா மேம் அவங்க கூட ஒரு நாள் வந்து லேபர் வார்டு பார்த்துருக்கேன். அது வந்து என்னை ஃபஸ்ட்டு திட்டினாலும் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறது பார்த்துட்டு அவங்க என்கிட்ட நல்லா அப்ரோச் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பரவாயில்லடா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கட்டாங்க. ஹெச்எஸ் சார் எந்த புதுசாக வந்தாலும் பார்க்க மாட்டாரா, ரொம்ப மோசமாக பேட் வேர்ட்ஸில் திட்டிகிட்டே இருப்பாராம். எந்த ஸ்டாஃப் ஏதாவது சின்ன மிஸ்டேக்னாலும் அவர் வந்து பரவாயில்ல சிஸ்டர் ஒன்றும் இல்லை. அவர் நான் போய் நிற்கும் போது அதை சொன்னார், பரவாயில்ல சிஸ்டர் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம் சிஸ்டர், அந்த பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் அவரை சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இன்னும் வாங்கலை அப்படின்னு கேட்டாங்க. சார் வாங்கலை சார், சாரி சார், இந்த தடவை மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து புதுசு, எனக்கு வந்து ரொட்டீன் தெரியாது, யாருமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, சிங்கிள் ஸ்டாஃபாக மாட்டிக்கிட்டேன் சார். அட் அ டைம் வந்து ஒரு தியேட்டரில் 2 டெலிவரி, இங்கே நார்மல் டெலிவரி 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை. அதோட நான் வெளியில் வந்தேன். நான் தான் அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயமெல்லாம் நான் வந்து இப்போ குழந்தைய வாங்கும்பொழுது கையெல்லாம் நடுங்கும், பயப்படுவேன் நான். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக 5 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே முடிச்சு இது பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தயார் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்க வாயாலே என்னை சொல்ல வச்சு கரெக்ட் டைத்தில் இந்த ஸ்டாஃப் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன் எனக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கோடி நன்றி.
அப்புறம் முன்னாடிலாம் டைல்ஸ் போடணும், வீடு கட்டணும், அந்த ஒரு தாட்லாம் இருந்துச்சு. கஜா புயல் வந்து வீடு இடிஞ்ச போது. ஆனால் எனக்கு வந்து அதுக்கு அந்த ஆசை இருந்தது தவிர பொருளாதாரம் இல்லாததுனால நான் அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் நான் சொல்லிட்டேன், அதாவது நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடை கட்டி தருவீங்க நிச்சயமா, நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ கட்டி கொடுங்க அப்படி தான் நினச்சேன். ஏன்னா சுத்தமாக கையில் பைசாவே இல்லாத நேரத்தில் வீடை கட்டி கொடுத்தாரு. சும்மா தரதான் போட்டிருக்கோம். அப்போ என் வீட்டுக்காரர் கேட்டேன், டைல்ஸ் போட்டு பைசா வச்சுருக்கியா, இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படாது, நீ டைல்ஸ்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நானும் அந்த தாட்டையை மறந்துட்டேன். இப்போ நான் 4 நாளாக இப்போ டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்காங்க வீட்டில். அதுக்கும் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். எதிர்பார்க்காம எல்லாமே பிடிக்காத மாதிரி தான் வாங்கும் போது இருந்துச்சு. ஆனால் ஒட்டும்போது ஒட்டினதுக்கப்புறம் வீடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்ஃபில்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, மன நிறைவு. சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிறத வந்து நான் கண்ணு கூடவே பார்க்குறேன். எங்காவது ப்ரேயருக்கு போகணுன்னா உடனே திட்டுவாங்க. வீட்டில் வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணாங்களா, நீ போக எனக்கு நைட்டு முடிச்சுட்டு வளகாப்புக்கு போனேன். தம்பி ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு அங்கே முடிச்சுட்டு 12 மணிக்கெலாம் நீ வீட்டுக்கு வந்துடணும், நான் வேளாங்கண்ணி நடந்து போகணும் அப்படின்னாரு. சரின்னு ரிட்டன் வண்டியில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நான் ரிட்டன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்க. நீ வேணா போகிறதுனா போய்க்க, ஆனால் வீட்டில் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மிஸ்ப்பா நீங்கள் தான் வழி நடத்தணும். அவங்களும் அந்த வார்த்தையை நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயும் போக வேணாம், வீட்டில் வேலை இருக்குது, பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அத்தையும் வந்து திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் மட்டும் சாதம் வச்சு ரசம் வச்சுட்டு பாவக்காய் வறுத்து வச்சுட்டு நான் போகிறேன். வீடெல்லாம் தொடக்கி சொல்லியிருக்காரு, டைல்ஸ் போட்டவர், நீ கிளம்புறேன்ட்ட. அதான் 1 மணிக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கும் பொறுமையை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய அந்த தன்மையை எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்க ஒன்றுமே சொல்லலை, வாயை திறக்கல, அவங்க வாயை கட்டி இருக்கிறாரு. அதுக்காக கடவுள் கோடி ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி உறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனையை தேடி மதிலை தாண்டினேன் நஞ்சலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுகிறேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுகிறேன். சாட்சி. நானும் ஒரு சாட்சி சொல்றேன். இந்த இடம் வாங்கி 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு. 2014 வாங்கினது. 14 வாங்கி சின்ன ஒரு கொட்டாயை தான் போட்டு இருந்தோம். அப்போது 18 தான் அந்த கஜா புயல் சொன்னோன்னு சொல்கிறேன். கஜா புயல் வந்துச்சு 18ஆவது வருஷத்தில். இப்போ தான் வந்து பார்த்தா கூரை வீடு தான். அந்த கூரை வீட்டில் அப்போ வீட்டுக்காரங்க இருந்தாங்க. பிள்ளைங்க நைட்டு நல்லா 1 மணிக்கு கஜா புயல் வந்துட்டு ஒரே காற்று. எங்கள் அந்த வீட்டை கொட்டாயை வந்து அசைக்குதுன்னா ஒன்று மேலே தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா உள்ளே விடுவோம். நாங்கள் வந்து அந்த இப்போ வந்து இது வரைக்கும் இருந்திருப்போமா என்னங்கிறது தெரியல, கடவுளுடைய செயல் தான். அப்போ பைபிளை தான் எடுத்தாங்க. வீட்டுக்காரு என்ன எப்படி வந்து சொன்னாங்கன்னு தெரியல. பைபிளை கையில் எப்படி பைபிளை கையில் எடுத்து பைபிளை கையில் எடுத்து அவங்களோட பைபிளை அவங்க கையில் வச்சுருக்காங்க. என்னோட பைபிளை எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்திக்கிட்டு 2 பிள்ளைங்களையும் கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். எப்படி 5 மணி வரைக்கும் 8:30 வரைக்கும் உள்ளெல்லாம் தண்ணி விட்டு ஒரே இப்போ உள்ளோட இலை ஃபுல்லாக உள்ள விட்டு அப்படி நிற்கிறோம். அப்போ வந்து நாங்கள் எடுத்தது வந்து பைபிள் தான். ஒன்று வீட்டை சுற்றி நின்ன மரம் எல்லாமே விழுந்துட்டு, போஸ்ட் விழுந்துட்டு, புளிய மரம் விழுந்துட்டு, வீட்டை ஒட்டி நின்ன வேப்ப மரம், அந்த எதுவுமே எங்கள் வீட்டு மேலே விழுவலை. பைபிளை எடுத்ததுக்கான அவருடைய சித்தமாக என்னங்கிறது தெரியல. ஒருவேளை நாங்கள் பைபிளை கையில் எடுக்காமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து சொல்ல முடியல, நினைக்க முடியும், நினச்சி பார்க்க முடியல. எங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. 2வது 11 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து நல்ல பம்பு, ஏதோ குட்டி குட்டி பாம்பு வரும், வந்துருக்கு அடிச்சிருக்கிறோம். நல்ல பம்பு வந்துட்டு அன்றைக்கி அந்த செட்டில் பின்னாடி எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு யூனிஃபார்ம் கழட்டிட்டு அந்த அழைப்பு ட்ரெஸ்ஸை பக்கெட்டில் போகிறதுக்காக கொல்லை பாம்பு கதவை திறந்தது. பார்த்தா செட்டுகளை பெரிய பாம்பு, நல்ல பாம்பு. வந்து பார்த்துட்டு அம்மா பெரிய பாம்பு நல்ல பாம்புன்னே சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போ தான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கோம். என்னால் படுக்க முடியாது அதுக்கு முதல்ல நீ கதவை லாக் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்னா கதவை தாப்பா போட்டுட்டா கொல்ல போகும் கதவை. நான் வந்து திறக்கிறதுக்கு எனக்கும் பயம். வச்சு அந்த கதவை தட்டிட்டு கூட்டுன்னு நான் விரட்டி பார்த்தா அந்த கொல்லப்பும் படிக்கட்டு ஓரமாகவே சுருட்டின்னு கிடக்கு. தலையெல்லாம் பார்க்கல, உருவத்தை பார்த்துட்டான். நான் விரட்டுறேன், கூட்டுன்னு விரட்டுறான். அப்படியே போய் அந்த மிஷின் இன்னும் டைல் மிஷின் கிடக்கு. அந்த
உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் சுற்றிட்டு கிடந்துச்சு. விரட்டுறான், அப்படியே விரட்ட. நான் அவனை அடிக்கல, நீ வெளியில் போகணும் கம் பிடிச்ச வெளியிட்டேன். போகவே இல்லை. ஒரு பக்கத்தில் அடிச்சிட்டு வந்து அடிச்சாச்சு. ஆனால் ஒருவேளை அது வந்து பார்க்கல அப்படின்னாக்கா நாங்கள் கொல்லை பங்கறதை எப்போதுமே அடைக்கவே மாட்டோம், திறந்து தான் இருக்கும். செட்டுக்கதை மட்டும் லாக் பண்ணுறப்போ இது ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு நேரம் அடைப்பனில் லாக் பண்ண கூட மாட்டோம், ஓப்பனில் தான் இருக்கும். ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே வந்திருந்தால் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்க முடியல. கத்துறாங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. கடவுளுக்கு போடாமல் போய் நினச்சி ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி செலுத்தியும் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கும் தகப்பனைப்பா. நீ கேட்ட அப்பா சாட்சிகளுக்காக அப்பா நன்றி செலுத்தியும் தகப்பனே. இப்போதான் அதிசயம்ப்பா செய்தவரை அப்பா இப்பொழுது இருக்கிறதுக்காகப்பா அந்த வீடை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தியும் தகப்பனைப்பா. அதற்கு ஏற்ற காலத்தில் அப்பா நீ தருவீர் என்ற நம்பிக்கை அந்த மகளுக்கு அப்பா கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா நீ எப்போ அந்த மகளுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்பது அப்பா உம்முடைய சித்தம் தகப்பனே. நீ கண்டிப்பாக கொடுப்பீர் என்று நாங்கள் அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு முடிகள் தகப்பனே. அப்பா நீ சாட்சிகளுக்காக நன்றி அப்பா. மகள் பார்க்குற வேலையிலே அப்பா இயேசுவே நீரே கூடவே இருந்தப்பா, ஆலோசனையை கொடுத்தப்பா, பாதுகாப்பா பக்கபலமாக அப்பா நீ இருக்க இந்த கிருபைக்காக அப்பா நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா இயேசுவே வீட்டிலப்பா அந்த விஷப்பூச்சிகள் அப்பா எதுவும் வராதபடிக்கப்பா தகப்பனே. சொல்லாமல் அதை கண்ணில் காமிச்சப்பா அதை அடிக்கிறதுக்கு கிருபை செய்தீரே அப்பா நன்றி செலுத்திற தகப்பனே. அப்பா நீ ஒவ்வொரு அப்பா அற்புதம் அதிசயம் அப்பா செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. நாங்கள் சொன்னப்பா சாட்சிகள் நினைத்து அப்பா உங்களை நாம் அடையும் தகப்பனே நன்றி செலுத்தி தகப்பனே. பேசி முடிஞ்சிருக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, உமக்கு கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு அறியாத வழியில் புரியாத வழியிலே அப்பா இதுவரைக்கும் ஓசனான்ற வார்த்தை கூட மீன் தெரியாமல் எத்தனையோ நாள்கள் கடந்து வந்த நாட்களை நினைச்சு வருத்தப்படுறோம். இயேசப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் பிரதர் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. உண்மை மகிமைப்படுத்தவும் அப்பா எந்த குற்றமும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய நாமத்தினால எங்களை பரிசுத்தராக்கிப்பா, கோடி நன்றி ராஜா, ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. அப்பா இனி ஒரு நாட்களும் அப்பா இந்த பிரதர் சொன்ன அத்தனை விஷயங்களை அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டது போல மற்றவர்களுக்கு பகிர எங்களுக்கு கருவியாய் பயன்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த நாட்டிலும் அந்த திருத்தொலை ஞாயிறு கட்சிகளை விளக்கமாக எடுத்துரைக்கிறேன் மக்கள் நன்றியப்பா. எதற்காக அந்த மக்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார் என்பதை விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நீ இயேசு ராஜாவை எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. ஆதி முதல் நான் உங்களோடு இருந்தேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கு நீ எங்களை கைவிடவில்லை, ஆனால் நாங்கள் அறியாமல் இருக்கிறோமே. எங்களுக்காக ராஜாவாக நீ வந்தீர், மகிமையின் ராஜாவாக. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளை திறந்து வெளியிடுங்கள் என்று அந்த மகிமையின் ராஜா எங்களுக்குள் பிரவேசிக்க இந்த நாளிலே ஞாபகமாக கொடுத்திருக்கிறீரே. அந்த ராஜாவை நாங்கள் கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரப்பா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியே, சுமந்து தீர்த்து விட்டவரே, இன்றைக்கும் நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற உணர்வை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டோம். நன்றி அப்பா. கழுதை மேல் ஏறி வந்த ராஜாவுக்கு அந்த மக்கள் உன்னதங்களிலே ஓசானா என்று பாடினார்களே, எங்களை ரட்சியும் என்று பாடினார்கள். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் பாதைகளை எங்களை அழைத்து வந்து விட்டேன். அதை உணர்ந்து கொண்ட மக்களாக நாங்கள் உப்பினால் வரணுமே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டுமே. பரலோகத்தில் அரியணையை வெற்றிருப்பவர் முன்
ஆட்டுக்குட்டியானவர் முன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எண்ணிக்கையிட முடியாத மக்கள் கூட்டம் குருத்தொழிகளை கையில் பிடித்துக் கொண்டு வெண்ணாடை அணிந்து ஆண்களை புகழ்ந்து பாடினார்களே, அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமானவை. அழகாயிருக்கும் மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த அழகு எங்களுக்கு வரணுமானவை. அந்த மகிமையின் ராஜாவுடைய பிரசன்னத்தில் நாங்கள் உணரும் போது அந்த முகத்தை எங்கு நாங்களும் காண வேண்டுமே. சிங்காசனத்தை வீட்டிருப்பவர் முன் நாங்கள் இருக்கக்கூடிய மக்களாக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த குறிக்கோளின் ஞாயிறு நாங்கள் கொண்டாடுகிறோம். அதை உணராமல் பெரும் உலக போக்கிலும் சடங்கு சம்பிரதாயத்தில் நாங்கள் சென்றால் நீங்கள் எவ்வளவு துக்கப்படுகிறாண்டவர். இதோ நாங்கள் நாளை சில விழாவை கொண்டாடும் நேரத்திலே எங்கள் உள்ளத்தை ஆத்மாவை நாங்கள் தயாரிக்க வேண்டுமே. இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, நாங்கள் பரலோக ராஜாவின் முன்னிலையில் நிற்க வேண்டுமே. அந்த பொருட்களை கையில் பிடித்துக் கொண்டு அழகா இருக்கும் மக்கள் கொடுக்கிறது நாங்கள் இருக்க எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். எங்களை தேர்ந்து வெட்டேன், கருவில் இருந்தேன், நாங்கள் உருவான நாள் முதலாக எங்களை கட்டுப்பட்டவரே. உருவான நாள் முதலாய் என்ன தவம் செய்தேனோ ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே உருவான நாள் முதலாக எங்களை தெரிந்து கொண்டு இவ்வளவு எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களே, இவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே திருச்சபை இதை வைத்திருக்கிறது. இதை விட்டுவிட்டு நாங்கள் உலக போக்கில் செல்லப்படாதே. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலைகளில் தந்திட்ட அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அந்த மக்களே, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணாத உங்கள் அன்பை நாங்கள் மறக்கக்கூடாதப்பா. அதற்குத்தான் இந்த குறித்தொலை ஞாயிறு நினைவூட்டும் நாளாக எங்களுக்கு வைக்க வேண்டுமே. அரியணை முன் வீற்றிருப்பவர் முன் நாங்கள் குறித்தொலை பிடித்திருப்பவர்களாக மாற வேண்டுமானவரே. என்னை மாற்றுகிற தகப்பன் நீர் ஒருவதானப்பா. அன்றைக்கே நீர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் தான் வழி தவறி செல்கிறோமே. வழி தவறி நாங்கள் தான் வழிக்கு விலகி ஓடுகிறோம். நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் எல்லோடு கூட இருக்கிறேன். ஆனால் நாங்கள் இந்த உலக போக்கில் சென்று விலகி கொண்டிருக்கிறோமே. அதுக்காக ஆண்டோட மனம் வந்து மன்னிப்பு கேட்போமா? அவர் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் நம்மை ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் குருக்களாகவும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. அந்த பணியை செய்ய நாம் மறந்து விட்டோமே. அதுக்காக ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? அவர் பணியை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அவர் நாமும் மகிமைப்பட வேண்டுமே. மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைதான் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்குள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டிய நாங்கள் உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. நாளைய தினத்தை குறித்து பயப்பட வேண்டாம். அன்றன்றைக்கு அன்றன்றுள்ள பாடுகள் போதும் என்று பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை ஏசினாரே. இன்னைக்கு நாம்
இயேசு ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய பிதாவின் அரியணையில் முன்னால் நாம் நிற்பதற்கு தகுதியில்லாதபடி நம்ம ஒப்புக்கொடுப்போமா? அவர் கல்வாரி ரத்தத்தால் நம்மை கழுவி விட்டார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே. மீண்டும் மீண்டும் நான் பாவி என்று சொல்லக்கூடாதே. நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். எங்கள் பாவம் போக்குவந்தவர் தன்மேல் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டாரே. எங்கள் மேல் இருந்த பாவம், சாபம், நோய், கட்டுக்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். அதை நாம் சுமந்த தேவை இல்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். ஆம் தகப்பனே, எங்களுக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்க்கிறே. அதை அறியாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்களை, விசுவாச கண்களை திறந்து விட்டீரே. நமக்கு நன்றி இயேசப்பா. அப்படி அவர்கிட்ட இன்னும் நெருங்கி வருவோம். நம்ம இன்னும் நெருங்கி வருவோம். அவருடைய பிரசனத்தை இன்னும் கடந்து வருவோம். இயேசுவை கண்முன் கொண்டு வருவோம். ராஜாவாக கழுதை மேல் ஏறி வந்தாரே, இன்றைக்கு எண்ணெய் வைத்திருக்கிறார். அவர் என்னையும் அருகி வைத்திருக்கிறார். அந்த ராஜாவோடு அவர் கட்டளைப்படி நடக்க நம்ம ஒப்புக்கொடுப்போமா? அதை தவறி நேரங்களுக்காக மனம் மறுத்துவோம். அவர் நமக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காக அவர் செய்த காரியங்களை ஆழ மக்களும் நீளம் காண முடியாதே. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய நம்ம ஒப்புக்கொடுப்போமா? இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே, என்னுடைய ராஜ்யம் வருக. இந்த கூப்பரை நாள் கூட அவருடைய ராஜ்யம் நம்ம உலகத்தில் இருக்கணுமே. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஆடல், பாடல், அக்களிப்பு இல்லாத இருக்க வேண்டுமே. அதுக்கு நம்மை தயாராக்க முடியுமா? இந்த சத்தியங்கள் வழியாக எங்களை இன்னும் பரிசுத்த பாதைக்குள் நாங்கள் நடக்க கற்றுக் கொடுத்தீரே. நமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றியோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கோ பிறந்தோம், எங்கோ வாழ்ந்தோம். நான் இயேசுவுக்குள் எங்களை அழைத்து வந்தீரே. அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதை பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தணும்ப்பா. நான் தான் உன் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிற மாட்டோம். தன்னை தாழ்த்தி இறுதி வரை ஒரு பணியிலே பாதத்தில் இருந்தார்களே, நாங்களும் அப்படி ஒரு பணியிலே இறுதி வரை நிற்க வேண்டுமே. அப்படி ஆண்டு கொடுக்குமா? வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கழிப்பு மகிழ வேண்டும். வாழ்நாளில் ஒரு பணியை செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமே. அப்படி ஆண்டு கேட்போமா? அப்பா நான் உங்களுக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா. எங்கு போகணும், எங்கு சொல்லி கற்றுத்தாங்க ஆண்டவரை கேள்வி. எனக்கு என்ன பணி வைத்திருக்கிறார் அதை செய்யக்கூடிய ஆட்களை கொடுக்கப்பா. நீ எத்தனை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவங்களுக்கு போய் நம்ம நச்சிக்கு சொல்லணுமே. அப்படி ஆளுங்க கொடுக்கணும். நாம மகிமை கொண்ட நாங்கள் செய்ய நீ எங்களுக்கு அற்புதம் கொடுக்கலாமா? என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை. என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை நாங்கள் உமக்காக இந்த பணி செய்ய மாட்டோம். இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நல்லது ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் விசுவாசத்தை நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் கலந்து விடாமல் ஓட எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுக்கப்பா. நமது முன்னிலை சிங்காசனத்தின் முன்னிலை நாங்கள் வந்து ஆர்ப்பரிக்க, அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கே அந்த ஆர்ப்பரிக்க நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு கருத்து கொடுக்கிறோம். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு
வெள்ளை கொடுத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நாங்கள் தான் ஆண்டவரே அழகாய் நிற்கிறவர்கள். அப்படி ஒரு கல்கிடுமா ஆண்டவரே, உமது ஸ்தலத்தில் அழகாய் இருக்கிறவர்கள் நாங்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கிறேப்பா, அதற்காக உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றியோடு பெற்றிருக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. நடந்து கொண்ட நற்செய்தியை நாங்கள் மட்டும் அப்படின்றாங்க. நாங்கள் அறியாத மக்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்றப்பா, அந்த வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் மட்டும் அதை கேட்டுட்டு நாங்கள் ஏசப்பா குழந்தையெல்லாம் மாறாமல் சிங்காசனத்தில் நாங்கள் வல்லத்துக்கு வீட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் இருக்கிறாங்கப்பா. எங்களை போல் மற்ற அறியாத மக்களுக்கு நாங்கள் சொல்லணும்ப்பா. அதுக்கான தைரியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் சொல்கிற நற்செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. நாங்கள் பயந்து ஓடுற சாத்தான் குழந்தையாக இல்லாமல் இந்த மன தைரியத்தோடு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் அறிவிக்கணும்ப்பா. அதற்கு மேலே எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு அருமையான நற்செய்திகளை எங்களுக்கு கொடுத்தாங்கப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இது இன்சூரும் மறவாமல் நாங்கள் எந்த ஃபுல்லாக எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் விண்வெளியத்தை எடுத்து அதை படித்து அதை நாங்கள் ஆராய்ந்து அறியணுமாப்பா. அதுக்கு ஒரு வலிமை தாங்கணுமாப்பா. நாளைக்கு பொருட்களை ஞாயிறு நாங்கள் பிரதர்சன வசனம் வாயிலாக எப்பொழுதும் ஒரு சக மனிதராக நாங்கள் கொண்டு எப்பொழுதும் குறிக்கோளை வச்சு ஏதோ குறிக்கோளை வச்சு நாங்கள் ஏதோ சிக்கன் இல்லாமல் இப்பொழுது நம்மை ஆர்ப்பரித்து அதற்கென பரலோகத்தில் அரியணை விற்றிருக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாக கர்த்தரே ரசிக்கிறேன் என்று அந்த வல்லமையோடு அதை கொண்டு வரணுமாப்பா. மகிமையை நாங்கள் போற்றணுமாப்பா. அதற்கான வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கணுமாப்பா. அதன் முறை நடைமுறை நாங்கள் செயல்படுத்துகிற முறை குழந்தைகளாக வாழ எனக்கு வழித்தரணுமாப்பா. நன்றி 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 தந்தை சொல்லுவோம். சொல்லுங்க. மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது. ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவுள. கர்த்தர் முகத்துமே பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவுள. கர்த்தர் முகத்துமே பிரச்சனமாய் உன்னை சமாதானம் செய்யுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எனக்கும் என்னை இல்லாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எனக்கும் என்னை இல்லாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பேசுகிறார்.